ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் மனத்தக்காளி காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கடை ஹீட் ஆனதும் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் கடலை எண்ணெய் ஊற்றுறத விட நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா வெடிக்க விட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் அது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் ஆட் பண்ணணும், ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, அது சீக்கிரம் கருகிடும். ஸோ அது போட்டோன்னே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளிக்குழம்புக்கு, நீங்கள் பெரிய வெங்காயம்லாம் போடுறத விட. ஸோ புளிக்குழம்பு நீங்கள் எந்த குழம்பு செஞ்சாலுமே சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ இது கூட முழுசாக உரித்து வச்சுருக்கிற பூண்டு ஒரு 20 பல் அளவுக்கு. பூண்டு நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். புளிக்குழம்புக்கு யூஸ்வலாக பூண்டு போட்டால் அது மாதிரி முழுசாக போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பிட்லாம், நல்லா மாவு மாதிரி வெந்துடும். ஸோ கட் பண்ணி போடணுன்ற அவசியம் இல்லை, இந்த மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது கூட கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நல்லா குக் ஆகட்டும், இந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரட்டும் வெங்காயம் அந்த பூண்டெல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் நல்லா குக்காகி இந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ பூண்டும் குக் ஆகிடுச்சு. இது கூட நான் மணத்தக்காளி காய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காய் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இப்படி தான் இருக்கும். நீங்கள் செடி வச்சுருந்தீங்கன்னா இது கிடைக்கும், கடையில் இது கிடைக்காது. வீட்டில் செடி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு கிடைக்கும். இதை நம்ம நல்லா போட்டு குக் பண்ணிக்கலாம். இது வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆற்றிடும். ஸோ வயிற்றில் ஏதாவது பூச்சி புழு இந்த குழந்தைங்களுக்கு வயிறு வலி அடிக்கடி வருதுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா கேட்கும். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹெல்த்துக்கு. காய் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் சுண்டக்காய் மாதிரி இருக்கும், உள்ளே நிறைய விதை குட்டி குட்டியாக இருக்கும். இது நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது அந்த கசப்பு நமக்கு ரொம்ப இருக்காது, ஸோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இது குக் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் நறுக்கி. இதை நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த காய் நல்லா குக் ஆகி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி சுருங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்ன தக்காளியாக இருந்தால், ரொம்ப குட்டியாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் போட்டுக்கலாம். இது வந்து நாங்கள் வீட்டிலையே அரைச்ச சாம்பார் தூள், நீங்கள் எந்த சாம்பார் தூள் வேணும்னாலும் கடையில் வாங்குறதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ சாம்பார் தூள் போட்டதுக்கப்புறம் இது இந்த மாதிரி நல்லா சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து குக் பண்ணுங்கள். இப்போ இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். அண்ட் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கலக்கி வச்சுருங்க. விளக்கெண்ணெய் ஊற்றும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அண்ட் இது கலக்கி விட்டு கொஞ்சம் கொதி வரட்டும். ஸோ மூடி வச்சு அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் அது கொதிக்கட்டும், மூடி வச்சு கொதிக்க விட்டுருங்க. ஸோ இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்து அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதில் தண்ணி ஊற்றி கெட்டியாக புளிச்சாறு எடுத்துருக்கோம். அந்த சாறை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் இந்த புளி ஊற்றணும். இந்த புளி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃபுல்லாக. இப்போ வந்து நீங்கள் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இதில் புளி ஆட் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 4-5 கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம இறக்கிடலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி வயிற்று புண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிட்லாம். கசக்க செய்யாது, ஏன்னா நம்ம இதில் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சுருக்கறனால கசப்பு அவ்வளோவா இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காய் வந்து உங்களுக்கு உள்ளே போகிறதே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், கசப்பு எதுவுமே இல்லாமல். நீங்கள் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த குழம்பு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற கமெண்ட்டும் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.